ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து HTML ஃபார்ம்ஸில் பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு டேக். ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் ஏரியா டேக் எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்? ஸோ டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் என்டர் பண்ண போறீங்க ஒரு பெரிய ஏரியாவில். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சின்ன பிளேஸ் ஹோல்டர் கொடுக்கல. பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாட்டர் மார்க் மாதிரி என்டர் யுவர் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். இந்த இடத்துல என்டர் யுவர் அட்ரஸ்ன்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ள என்னால் பெரிய அட்ரஸை நான் இந்த இடத்துல டைப் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் சின்ன இதை கிரியேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பெரிய ஏரியா வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஏரியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இதுக்கு நேம் கொடுக்கணும், ஐடி கொடுக்கணும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்னு வந்து உங்களுக்கு 2 ஆட்ரிபியூட் வந்து இருக்குது. ஸோ ரோஸ் வந்து நான் ஒரு 30 அண்ட் காலம்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு 30 வச்சேன்னா இது எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இல்லை எனக்கு லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா காலம்ஸை வந்து இன்னும் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட விட்த் அண்ட் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆர் மேனுவலாக யூசர் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணியும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அது மறுபடியும் நீங்கள் செட் பண்ண அந்த 30, 50ல் போய் நின்றோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பர்பஸ் ஆஃப் நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம். என்னன்னா இப்போ சப்போஸ் யூசர் வந்து உங்களுக்கு ஒரு அட்ரஸ் என்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க என்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் ஒரு பெரிய ஏரியா கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணுறோம்.